வந்த 2 பேருமே ஜெகதம்பால்னு மென்ஷன் பண்ணிட்டு போனாங்க. அதை கவனிச்சிங்களா? ப்ரோ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? எல்லாத்தையும் உருவாச்சுண்ணே. எடுத்து அனுப்புற வேலை மட்டும் தான் பாக்கி. நான் சொன்னவன் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கான். நீ யார கடத்துன? நீ வேணா ஒரு நாள் பாரு, உன்னால இந்த கிராமத்துக்கே பெருமை வந்து சேரப்போகுது. ஏய் ஒர்க் அவங்க தான் ப்ராப்பர்ட்டி வந்துடா. என்னமோ நடக்குதுங்க. சரி நீங்க போங்க, நான் வரேன். நீங்களும் படம் படிக்க வந்தீங்களா? இவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு? நீங்களும் படம் படிக்க வந்திருக்கீங்களா? ஆமா சார். கூட ஒரு பொண்ணு வந்திருக்காமே, அது யாரு? அவங்க தான் மாடல். எங்க டீம் தான். ஏன் கேக்குறீங்க? இல்ல சும்மா கேட்டேன். தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். என்ன தம்பி என்ன கல்யாணம் ஆகலன்னு சொல்றீங்க? சார் என்னை பார்த்தா என்ன கல்யாணம் ஏஜ் மாதிரியா தெரியுது? பொண்ணு எதனா பார்த்து வச்சிங்களா இல்ல பார்க்கணுமா? உங்களுக்கு ஏன் சார் எம்எல்ஏ இவ்வளோ அக்கறை? சாரிப்பா. இல்லப்பா நான் கல்யாணம் தரகரு. அப்படின்னா கல்யாணம் புரோக்கர்ப்பா. ஓ அது சரி. தம்பி என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை. அட உன் நாளைக்கு கல்யாணம் பண்ண சொல்கிறேன், பொண்ணை காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 வீட்லையும் பேசி மேற்கொண்டு பேசிக்கலாம். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். எனக்கு பெருசாலாம் ஒன்றும் ஆசை இல்லை. இந்த காலத்தில் பையனும் சரி பொண்ணும் சரி யாரையும் நம்ப முடியல. பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் சரி. முக்கியமாக படிச்சிருக்கணும் சார். இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க தம்பி, கவலையப்படாதீங்க. கிடைச்சா சொல்லுங்க சார். வந்ததுக்கு இந்த வேலையாவது ஒழுங்காக நடக்குதான்னு பார்ப்போம். பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தம்பி. இந்த சின்ன தம்பிட்டு வரட்டிங்களே, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாளைக்கே ஃபோட்டோவோட வரேன். சரி சார், நாளைக்கு பார்ப்போம். சரி தம்பி. கல்யாணம் தருகரே ஒரு ஜோடி ஒன்று. என்னப்பா சொல்லி வச்சான் அவன்கிட்ட? நான் என்னமா சொல்ல போறேன், அப்பா வேலை விஷயமா தான். ஐயோப்பா, நான் சொன்ன பையனே அவன்தான். என்னம்மா சொல்ற? இதுக்கு மேல என்னத்த சொல்ல? அதான் எல்லாம் சொதப்பி வச்சிட்டல. மா எனக்கு ஒன்று நீ சொல்ற மாதிரி பார்த்தா அந்த பையன் அவ்வளோ மோசமானவா தெரியலம்மா. இங்க பாரு, எனக்கு அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. என்கிட்ட அவனை பத்தி பேசுற வல்ல வச்சுக்காத, புரியுதா? அம்மா நாளைக்கு எங்கம்மா படம் பிடிக்க போறீங்க? காத்தாடி மரம் கிட்ட. ஏன் கேக்குற? இல்ல தம்பி பொண்ணுக்கு போட்டோ தான் கிடைச்சு, அதை கொண்டு போய் காட்டலான்னு. ஐயோப்பா. சரி பார்க்க நேரமாகுது. ஏண்டா இந்த லேடிஸ் நல்ல லேட்டாக ரெடி ஆகணும் ரூல்ஸ் வச்சுருக்காங்களா என்ன? கதிர், ஒழுங்கா வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு சும்மா பேச. நான் வாட்டுக்கு என் வேலையை தானே பார்த்துட்டு இருந்தேன். ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாமா? டேய் கேமரா ஏறா. இந்தாங்கண்ணா. நைஸ் பேர்ட்ல. சரி ப்ரோ. டேய் சன்லைட் விடுது பார், போய் டிஃப்யூஸ் பண்ணு. ஓகே வேணா. ஏ கதிர் கொஞ்சம் ஃபார்வர்டு வர சொல்கிறா. மேம் கொஞ்சம் ஃபார்வர்ட். கதிர் கொஞ்சம் பேக். மேம் கொஞ்சம் பேக். டேய் அவங்க ஃபேஸுக்கு சன்லைட் வருது பார், டிஃப்யூஸ் பண்ணு. இங்கே தான் இருக்கியா? நான் வந்துட்டேன்டா என் ஆம்பளை சிலுக்க. ப்ரோ 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 என்னடா வந்துட்டான் பாருங்க ப்ரோ. இப்போ யார் அடுத்த கேஸ்? ப்ரோ என்ன ப்ரோ பண்றது? அது லேட் ஆகுது பாரு. ஆஹா என்ன ப்ரோ செட்டில் ஆயிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். கதிர் கொஞ்சம் மேலே தூக்கி பிடி.
எங்க பாக்குறான் ப்ரோ? கதிர் லைட் ஃபேஸ்ல விழுதுடா. இவன் வேற. ஐயோ, என்னையா இது? கதிர் ஐயோ, கண்ணிலேயே கற்பழிச்சிருவான் போலயே. யோ அவன் என்ன கவனியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா ப்ளீஸ். ப்ரோ என்ன ப்ரோ? ஏ கதிர், ப்ரோ ப்ரோ நான் வேணா பிடிக்கவா? உனக்கு பிடிக்கிறதுல என்ன பிரச்சனை? எடுவட்ட பையில உன் இடுப்பு பார்த்தா திடீர்டா. இவன் வேற வச்ச கண்ணை வாங்காம பார்த்துட்டு இருக்கான். ப்ரோ இதுக்கு மேல என்னால முடியாது ப்ரோ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா. அப்பதான் அவனுக்கு கை வலிக்குதுன்னு சொல்லி என்னால பிடிக்க முடியும். ஏதாவது பண்ணு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. I will try my best. இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. ஸ்ரவன் ஒரு நிமிஷம். ஹலோ சார், உங்களை தான் ஃபர்ஸ்ட் எந்திரிங்க. ஐயா பார்த்துட்டான் போலியே. என்ன சார் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க? இல்லையே, சார் வந்தாலேருந்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. நான்லாம் அப்படி பார்க்கல. சார் நீங்க பார்த்தது நானே பார்த்தேன் சார். அதான் இல்லைன்னு சொல்கிறேன்ல. சார் சும்மா போய் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. அதான் இல்லைன்னு சொல்கிறேனே. என்ன ஆனா அவன் நானு நீங்க பார்த்தது நானே பார்த்தேன். இங்கே பாருங்க, நீங்கள் தப்பான கண்ணோட்டத்தில் சொல்கிறீங்க. அப்படி விட்டாலும் நான் கிடையாது. ஒரு பொண்ணை தப்பா பார்த்துட்டு பேசுற பேச்சப்பாரு. ஏங்க நான் ஒன்றும் அவங்கள பார்க்கலங்க, அவரை தான். ஹோலி கவ். இப்பெல்லாம் போய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா? வாங்க. தம்பி 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 இதோ வரேன் சார். வணக்கம் தம்பி. வணக்கம். ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசிக்கலாம். காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்கிறது தான். பொண்ணு பேர் சுந்தரி, பக்கத்தூர் தான். பிகாம் படிச்சிருக்கா. வேலைக்கு போகிறாங்களா? இல்லையே. வேலைக்கு போகிற ஐடியா இருக்கா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வேலைக்கு போகிற பொண்ணா பாருங்க, இல்லை வேலைக்கு போகிற ஐடியா இருக்க பொண்ணா பாருங்க. சும்மா படிச்சுட்டு எதுக்கு? வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணுமா? அது ஏன் தம்பி அப்படி ஒரு கண்டிஷன்? இந்த ஜென்ரேஷனில் வீட்லேயே இருந்தால் யாருக்கா இருந்தாலும் பைத்தியம் தான் பிடிக்கும். அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணாதான் ப்ராட் மைண்டடாக இருப்பாங்க. 4 பேரை தெரிஞ்சுப்பாங்க, நல்லது கெட்டது என்னன்னு தெரியும், யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஆக போகிற என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் எப்போ கிளம்புறீங்க? இன்னும் ஒரு லொக்கேஷன் இருக்குது, முடிஞ்சது ஈவினிங் கிளம்பிடுவேன். சரி தம்பி, நான் முடிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே பார்த்து சொல்கிறேன். அப்படிலாம் நீங்கள் ஊருக்கு போங்க, நான் ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, என் நம்பர் எடுத்துக்கோங்க. 7262525173. விக்கி, நிறைய காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் என்னால தான் லேட் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது.